Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. Let us see the different way of using the phrases in the end and at the end. In the endங்கிற வேர்டையும் at the endங்கிற வேர்டையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். They look similar but they are used in different situations. ரெண்டு பார்க்கும்போது ஒரே மாதிரியான மீனிங் இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் situations மாறும். எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். First one பாருங்க, in the end, which means finally or after everything eventually. அதாவது எல்லாமே கடைசி நேரத்தில் முடிவு பெற்ற நேரத்தில் தான் நம்ம இந்த end அப்படின்னு சொல்லணும். It talks about the final result of a situation or a story. Final result, முடிவை பற்றி சொல்லும் பொழுது, முடிவான தீர்க்கப்பட்ட அல்லது தீர்மானமான ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது இந்த end அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னங்கிறத பார்க்கலாம். In the end, she decided to become a teacher. So it was a final decision to become a teacher. We had many problems, but in the end, we succeeded. So பிரச்சனை எல்லாம் தீர்ந்து முடிஞ்சிருச்சு. In the end, truth always wins. So உண்மை எப்பயுமே ஜெயிக்கும், கடைசி நேரத்திலையும் ஜெயிக்கும். So think of it as final outcome. So இந்த endங்கிறது எப்போ யூஸ் பண்ணா final outcome இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, at the end, which means at a specific point in time or place. ஸோ ஏதாவது ஒரு இடத்திலேயோ இல்லை நேரத்தையோ நம்ம ஃபைனலாக குறிக்கும் போது at the end அப்படின்னு சொல்லுவோம். It refers to the physical and exact ending of something. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ பொருளுக்கான முடிவையோ இல்லை அந்த விஷயம் மட்டும் முடியும் போதோ நம்ம இதை சொல்லுவோம். இது ஆக்சுவலாக பிளேஸையும் டைமையும் ரெஃபர் பண்ணி சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு புரியும். At the end of the movie, everyone cried. ஸோ இந்த படத்தினுடைய முடிவு, ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் at the end of the page. ஸோ அந்த பேப்பரில் கடைசியில் உங்கள் நேம் எழுதுங்க. We met at the end of the road. ஸோ அந்த பாதையினுடைய முடிவில் சந்தித்தேன். ஸோ think of it as last position or a point. ஸோ கடைசி இடம் அல்லது அந்த கடைசி பாயிண்ட்டை பற்றி நம்ம சொல்லும்போது at the end அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Simple difference. In the end gives you result or conclusion. At the end tells you the position and time. Hope you have understood the difference between in the end and at the end. Thank you for watching this video. Like, share and subscribe to our Grandma's class. Om Sai Ram.